Hello friends, welcome back to CodeFactz. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Dowhile ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த while for loopலலாம் வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து இந்த while loop for loopலலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த Dowhile ஸ்டேட்மெண்ட்டும் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். பட் while forக்கும் Dowhileக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா while forல வந்து கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். Dowhileல ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து int a ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து a வேரியபிளில் 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா do பிளாக் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த do பிளாக்குள்ளார நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து printfக்குள்ளார %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் a அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போது எனக்கு இந்த do பிளாக்குள்ளார வந்து a வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறேனோ அதை வந்து நான் வந்து whileக்குள்ளார வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த whileக்குள்ளார வந்து a வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டிஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து Dowhileோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து do பிளாக் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த டூக்குள்ளார நமக்கு என்ன அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இந்த do பிளாக்குள்ளார வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம while ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலலாம் while பக்கத்தில் வந்து ப்ராக்கெட் தான் வரணும், செமிகோலன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இந்த Dowhile பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல செமிகோலன் கண்டிப்பாக வரணும். இந்த while வந்து நீங்கள் இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம், ஆர் இங்கே கீழேயும் வந்து நீங்கள் வர மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து Dowhileோட ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே கண்டிஷன் ஏன் நாட் ஈக்குவல் டு 1 இருக்குது, இருந்தாலும் எனக்கு அவுட்புட்டில் வந்து 1 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. பிகாஸ் இந்த டூக்குள்ளார வந்து நான் printfல a வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி இந்த do பிளாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஒருவேளை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லூப்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நமக்கு அதுதான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டூக்குள்ளார போய் இந்த printfல இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகி 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து வந்து நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. வந்து ஈக்குவல் டு 1, நாட் ஈக்குவல் டு 1 கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனதுனால எனக்கு இந்த லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து 1 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நம்பரை ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து a அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து scanfக்குள்ளார %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் a அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த ஏக்குள்ளார வந்து நமக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை வந்து நான் ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் டூக்குள்ளார printf %d a அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு கண்டிஷன் வந்து என்னவாக இருக்கணும்னா a வந்து greater than 100 ஆர் less than 100 கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ less than 100 இருக்கணும் a அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இன்புட் கேட்குது. இன்புட் வந்து நான் 101ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 101 மட்டும்தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, வேறு எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்போ வந்து நான் பில்ட் அண்ட் ரன் கொடுத்து less than 100ல ஏதாவது ஒன்று நான் கொடுக்குறேன், 55 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 55 வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிட்டே இருக்குது, இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 55 வந்து இந்த do பிளாக்குள்ளார வந்து இந்த printf ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு வந்து 55 வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும் வந்து less than 100 அப்படின்னு சொல்லி. ஸோ 55 வந்து less than 100 அப்படின்றதுனால திருப்பி கண்ட்ரோல் வந்து do பிளாக்கு போகும். ஸோ அப்போ வந்து 55 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அப்புறம் திருப்பி வந்து கண்டிஷன் செக் பண்ணோம் less than 100 அப்படின்னு சொல்லி.
ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குன்றனால திருப்பி வந்து டூ பிளாக் போய் திருப்பி வந்து 55ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் கண்டிஷன் செக் பண்ணி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நாம் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் பில்ட் அண்ட் ரன் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் 55ன்னு கொடுத்தேன்னா, ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 99 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 55ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 55லேருந்து 99 வரைக்கும் எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து டூவைல் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ மற்ற லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லலாம் வந்து கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த டூவைல் ஸ்டேட்மெண்ட்டோட அட்வான்டேஜ் வந்து நமக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி, ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டூக்குள்ளார நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நமக்கு அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பிளேலிஸ்ட் போய் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து புக்காக படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான பெஸ்ட்டு புக்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் பை பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். புக்காக வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.